டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம், நம்பர் 1 டியூட்டோரியல் இன்ஸ்டிடியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி லாக்கி சூடியா. ஏற்கனவே ஒரு பார்ட் வந்து இந்த லெசன்ல பார்த்தாச்சு. இன்னைக்கு செகண்ட் பார்ட். இப்போ இந்த லெசன்ல வந்து பதுலு காக்கா பத்தியும் அதே மாதிரி லேக்கக் பத்தியும் தான் பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து பதுலு காக்கா அப்படிங்கிறவர் வந்து ஒரு வளையல் வியாபாரி. இந்த லெசனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த லெசன் எதை வந்து மீன் பண்ணுது, என்ன மாரல் சொல்ல வருது அப்படின்னா, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, அதாவது வீட்டிலே இருந்து தொழில் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் வந்து நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் இந்த மிஷின்ஸ் வந்ததுனால அழிஞ்சிருச்சு. அந்த ஸ்மால் பிஸ்னஸ்ல ஒண்ணுதான் வளையல் செய்யறது. அதாவது லாக்ல வந்து வளையல் செய்யறது. அதை வந்து அரக்குன்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு விதமான மண்ணு தான். அந்த அரக்குல செய்யக்கூடிய வளையல் வந்து ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ வந்து கல்யாணம் சடங்கு அதுல மட்டும்தான் இந்த வளையலை வந்து ரொம்ப சம்பிரதாயமா ஃபாலோ பண்றாங்க. அந்த வளையலை பத்தியும் அந்த வளையல் வந்து அது இந்த மிஷின் வந்ததுனால அந்த வளையலோட வியாபாரம் எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டிருக்குது அதை பத்தியும் தான் இந்த லெசன் வந்து நம்மள்ட்ட பேசுது. ஓகேவா? இன்னைக்கு லெசன் பாருங்க. यदि संसार में बदलू को किसी बात से चिढ़ थी तो वह थी कांच की चूड़ियों से. இப்போ இந்த பதுலு காக்கா வந்து ஒருத்தங்களை பார்த்து இரிட்டேட் ஆகுறாரு, கோவப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த உலகத்துல அவருக்கு பிடிக்காத ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணாடி வளையல் தான். ஏன் கண்ணாடி வளையல் அவருக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னா, இவர் வந்து அரக்குல செய்யற வளையல வந்து வியாபாரம் பண்றவர். அப்போ இந்த மிஷின் வந்ததுனால கண்ணாடி வளையல் ரொம்ப வெகு சீக்கிரமாவே மக்கள் மத்தியில வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா உண்மையிலே இந்த அரக்குல செஞ்ச வளையல் வந்து உடம்புக்கு நல்லது. அதாவது ஹீட்டு அதெல்லாம் வந்து குறைச்சிரும். அதுவும் இல்லாம நம்ம கைகளுக்கும் பாதிப்பு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நல்ல வளையல் வந்து அதோட பிஸ்னஸும் அழிஞ்சு போச்சு, மக்களுக்கு அந்த நல்ல விஷயமும் போய் சேராம போயிருச்சே அப்படின்னு அவர் நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு அந்த கண்ணாடி வளையல் மேல ரொம்ப கோபமா வரும். यदि किसी भी स्त्री के हाथों में उसे कांच की चूड़ियां அப்படின்னா கண்ணாடி வளையல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லெசன்ல லாக்கி சூடியா, அதாவது அரக்குல செஞ்ச வளையல். யாராவது ஒரு ஸ்திரீயோட கையில இந்த மாதிரி கண்ணாடி வளையல பார்த்துட்டாரு, பதுலு காக்கா பார்த்துட்டாருன்னா அந்தர் குடு உட்டா, அவருக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பயங்கரமா கோபம் வந்து பொங்க ஆரம்பிச்சிடும். அவர் கபி கபி தோ சார் பாத்தேன் பி சுனா தேத்தா, அவங்கள வந்து திட்டிருவாரு. இப்படி இந்த மாதிரி கண்ணாடி வளையல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்டு மனசுக்குள்ளே திட்டவும் ஆரம்பிச்சிருவாரு. முஜ்சே தோ வஹ் घंटों बातें किया करता. மணிக்கணக்குல உட்கார்ந்து பதுலு காக்கா வந்து இந்த லேக்க கிட்ட பேசுவாரு. கபி மேரே படாய் கே பாரேமே, நம்ம கிட்ட இந்த மேரி முஜேன்னு சொல்றது எல்லாமே வந்து லேக்கக் தான். லேக்கக்குடைய சைல்டுஹுட் டைம்ல அவர் மீட் பண்ண இந்த ஸ்மால் பிசினஸ் மேனை பத்தி தான் நம்மள்ட்ட பேசிட்டு வர்றாரு. சோ ஆத்தரை மீட் பண்ணும் போதெல்லாம் இந்த மணிஹார், இந்த பதுலு காக்கா இருக்காருல வளையல் செய்யறவர், இவர் வந்து என்ன டாபிக்க பத்தி பேசிக்குவாரு அப்படின்னா, ஸ்டடீஸ் பத்தி பேசுவாரு, கர்கே பாரமே வீட்டை பத்தி கேட்பாரு. அதுக்கப்புறம் நீ சிட்டில இருந்து வர்றீல்ல, லல்லான்னு சொல்லிதான் அவரை கூப்பிடுவாரு. சோ சிட்டி லைஃப் எப்படி இருக்கு அதை பத்தி தான் வந்து பேசுவார். சோ இத பத்தி தான் வந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இத பத்தி தான் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு லல்லு கிட்ட. அவர் வந்து லல்லான்னு சொல்லுவார். லல்லா கிட்ட வந்து இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் मैं उसे कहता कि शहर में सब कांच की चूड़ियां पहनते हैं तो वह उत्तर देता शहर की बात और है लल्ला. இவர் வந்து சொல்வாரு, லேக்கக் சொல்வாரு, எல்லாரும் நீங்க வந்து இதுதான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க, பட் சிட்டில இருக்கவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா
கண்ணாடி வளையல் தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பதிலு என்ன சொல்வாருன்னா, சிட்டி லைஃப் வந்து வேற. வஹான் தோ ஔரத் அப்னே மரத் கா ஹாத், மரத் அப்படின்னா ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டுடைய கைகளை பிடிச்சிட்டு ரோடு கிராஸ் பண்ணி போவாங்க வருவாங்க. ஆனா அவங்களோட கைகளும் சாஃப்டான கைகள் தானே. அப்ப அந்த கைகளுக்கு தேவையான வளையல் வந்து எதுதான்? இந்த லாக்கி சூடியா தான். இதுதான் நல்லது, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். सड़कों पर घूमती भी है और फिर उनकी कलाइयां नाजुक होती है ना, लाकी चूड़ियां पहने तो मोच न आ जाए. ரொம்ப சாஃப்டான அவங்களோட கைகளுக்கு இந்த லாக்கி சூடியா போடுறதுனால எந்தவித பாதிப்பும் கிடையாது. கபி கபி பதுலு மேரி அச்சி ஹாசி ஹாதிர்வி கர்த்தா. அதாவது இந்த பதுலு காக்கா வந்து இந்த லேக்கக்க வந்து ரொம்ப ஸ்பெஷலா கேர் எடுத்துக்குவாரு. அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு இவருக்காக அப்படின்னா, उसकी गाय के दूध होता वह सदा मेरे लिए मलाई बचाकर रखता. வீட்லயே வந்து பதுலு காக்கா வந்து ஒரு மாடு, பசுமாடு வச்சிருக்காரு. சோ பால் கறக்கும் போது இவருக்கு, அதாவது லல்லாவுக்கு கொஞ்சம் பட்டர்லாம் எடுத்து வச்சிருவாரு. நெய்யி, வெண்ணெய் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து வெண்ணெய்லாம் இவருக்காக ரெடி பண்ணி வச்சிருவாரு. ஆம் கி ஃபசல் மே तो मैं रोज ही उसके यहाँ से 2-4 आम खा आता. அதே மாதிரி ஆம் கி ஃபசல், மா தோட்டத்துல, அதாவது மாமரம்லாம் இருக்கும். அந்த தோட்டத்துல இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஃப்ரெஷ்ஷாவே மேங்கோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்குவாரு. परंतु इन सब बातों के अतिरिक्त जिस कारण वह मुझे अच्छा लगता वह यह था कि लगभग रोज ही वह मेरे लिए 1-2 गोलियां बना देता. இன்னொன்னு என்னன்னா, பதுலு காக்காவை இந்த லல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த லேக்கக்கு. ஏன் பிடிக்கும்னா, டெய்லி 2 பெபிள்ஸ், அதாவது அந்த கோழி குண்டு இருக்குல்ல, அந்த அரக்குல செய்யற உருண்டை கோழி குண்டு மாதிரி செஞ்சு கையில கொடுத்துருவாரு விளையாடுறதுக்கு. சோ அது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். मैं बहुता हर गर्मी की छुट्टी में अपने माँ के यहाँ मामा के यहाँ चला जाता और 1 आध महीने वहां रहकर स्कूल खुलने के समय तक वापस आ जाता. நான் அடிக்கடி சம்மர் ஹாலிடேஸ் லீவ்ல வந்து மாமா வீட்டுக்கு போகும்போது நான் பதுலு காக்கா வீட்டுக்கும் போயிருவேன். கிட்டத்தட்ட ஒரு 15 days ஆகுது, அதாவது 15 நாளாவது என்ன செய்வேன்னா அங்கதான் இருப்பேன், ஊர்ல தான் இருப்பேன். परंतु 2 दिन बार ही मैं अपने मामा के यहाँ गया होऊंगा, तभी मेरे पिता की एक दूर में शहर में बदली हो गई. நான் அப்ப வந்து ஒரு 2-3 நாள் தான் இருந்திருக்கும். எப்பவுமே 15 days ஸ்டே பண்ணுவோம். ஆனா இந்த தடவை வந்து 2-3 days தான் ஸ்டே பண்ணோம். அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. और एक लंबी अवधि तक मैं अपने मामा के गांव न जा सका. ரொம்ப நாள் வரைக்கும் எங்க अंकल வீட்டுக்கு எனக்கு போவே முடியாம போயிருச்சு. तब लगभग 8-10 वर्ष के बाद जब मैं वहां गया तो इतना बड़ा हो चुका था कि ला की गोलियां में मेरी रुचि नहीं रह गई थी. ரொம்ப பெரியவனாயிட்டேன். ஒரு 8-10 வருஷம் கழிச்சு நாங்க போகும்போது எனக்கு அந்த லாக்கி சூடியா மேல உள்ள இன்ட்ரெஸ்டே வந்து போயிருச்சு. ருச்சி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், ருச்சி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் வந்து குறைஞ்சிருச்சு. லாக்கி சூடியா பத்தி கவலைப்படவும் இல்ல. சோ கவலைப்படலைன்னா எங்க போயிருக்க மாட்டாரு, பதுலுவை பார்க்க போயிருக்க மாட்டாரு. अतः गांव में होते हुए भी कई दिनों तक मुझे बदलू का ध्यान न आया. बदलू काकाவை பத்தி நினைச்சு கூட பார்க்கல. इस बीच मैंने देखा कि गांव में लगभग सभी स्त्रियां कांच की चूड़ियां पहने हैं. அப்ப கிட்டத்தட்ட ஊர்ல இருக்கிற எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் வந்து கண்ணாடி வளையல் போட்டிருக்காங்க. விரலே ஹி ஹாத்தம், ரொம்ப கம்மியான கைகள்ல மட்டும்தான் மைனே லாக்கி சூடியா தேக்கி, இந்த லாக்கி சூடியா வந்து பார்த்திருக்காரு. ஓகேவா, இன்னைக்கு லெசன் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுல நிறைய வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஹிந்தி நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, விரலே ஹி ஹாத்தம், பகுதா, கர்மி கி சுட்டி, அதுக்கப்புறம் அதிரிக்த, அதிரிக்த, அதிரிக்தனா ரொம்ப அதிகமான அளவு. அதுக்கப்புறம் அச்சி ஹாசி ஹாதிர், அச்சி ஹாசி ஹாதிர் ரொம்ப அதிகப்படியான ஸ்பெஷல் கேர் எடுத்து கவனிக்கிறது. கலாயியா, அதாவது ரிஸ்ட், கைகள்ல ரிஸ்ட்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அதான்.
கலாயியா, ஷஹர் கி ஜீவன், சிட்டி லைஃப். அப்புறம் இங்க வரக்கூடிய இந்த வேர்டு ஸ்டார்டிங்ல நான் சொன்ன சிடு, தி, குடு, உட்டா, இதெல்லாமே வந்து நியூ வேர்ட்ஸ் தான். இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நல்லா எழுதி படிச்சுக்கலாம். இந்த மாதிரியான நியூ வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மத்த லெசன்ல இந்த மாதிரி வருமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ நீங்க எழுதி படிங்க. ஹிந்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்போக்கன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான வேர்ட்ஸ், சென்டென்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களோட ஹிந்தி வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.